நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்டுருக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். என்னடா பார்த்துட்டு எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சுன்னா, அது போக்குவரத்து துறை அமைச்சிட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பஸ்ஸு விடாததுக்கு ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம்லாம் தெரிஞ்சுது, அவர் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னது எது தெரியுமா? சாப்பாடு கிடையாது, சரக்கு. அதாவது அந்த ஒருத்தர் பேசுகிறார் இல்லைங்க, அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்ல வந்த கண்டென்ட் என்னவோ தெரில, ஆனால் சரக்கு அடிச்சுட்டு அங்கே கத்திட்டு இருந்திருக்காரு. போலீஸ்லாம் வந்து இங்கே தடுத்து பேசியிருக்காங்க. அப்புறம் இவரு மினிஸ்டரும் வந்து பேசியிருக்காரு. இதுதான் அங்கே நடந்திருக்கு. அதனால தான் இவர் வந்து அவரோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை இங்கே. அண்ட் தென் இந்த விஷயத்தில் கூட அவர் வந்து பஸ்ஸு ஏன் வரல, பஸ் ஏன் லேட்டாக வருது, இல்லை பஸ் இல்லை ஏன் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னதுக்கு வேறு மாதிரி பதில் சொல்லியிருந்திருக்கலாம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் கரெக்டாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். இவர்கிட்ட மட்டும்தான் இந்த பதில் சொல்லிட்டு இருந்தார். மற்றவங்க கிட்ட சொன்ன பதிலுமே இருக்குது. அதை நீங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து டைரெக்டாக போய் விசிட் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி பார்த்துருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி நானும் பார்த்ததில்லை. ஏன்னா நானும் நிறைய ஊரில் பஸ்லாம் ட்ராவல் பண்ணி வந்தப்போ நானும் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து பொங்கல் டைமில், தீபாவளி டைமில் இருப்போம், பஸ்ஸே இருக்காது, பஸ்ஸே கிடைக்காது. அந்த மாதிரி டைம்லாம் அனுபவிச்சிருக்கேன். அண்ட் தென் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நேரடியாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு மேலே வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கோம், இப்போ என்ன மிஸ்டேக் நடக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி நாங்கள் இதுக்கு மேலே கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்னு சொல்லி தான் போய் விசிட் பண்ணியிருக்காரு. இதுதான் அங்கே நடந்த உண்மை. இந்த விஷயத்தில் நடுவில் ஒருத்தர் வந்து குழப்பத்தை உண்டாக்கியிருக்காருல, அது அவர்கிட்ட இவர் வந்து கரெக்டாக பேசின விதத்தை தான் டிஎம்கேலங்க தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. என்னன்னா, அவர் கேட்க வருதானே, இவர் வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நடந்த என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? உங்களோட ஆளை வந்து தப்பாக காட்டக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால அவர் வந்து அப்படி பேசியிருக்காரு. இதுதான் உண்மை.